கண்டிப்பாக இந்த இடத்துல விஷ்ணுவின் பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. அவர் வந்து மணிக்கிட்ட சொல்கிறாரு, டேய் ரவீனா வந்து உனக்கு மொத்தமாக பணம் கொடுத்தாங்கல்ல, அது அவங்களுக்கு இல்லையோ உனக்கு பேக் ஃபயர் ஆகும் மணி. ஏன்னா இப்போ ஜென்ரலாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அதுக்கு பதில் மொத்தமாக உன்கிட்ட கொடுத்ததுக்கு பதில் எல்லாருக்கும் ஒரு 100 ரூபா 50 ரூபா கம்மி காசு கொடுத்துருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் காசு கொடுத்தா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அதிகமாக பிடிச்சி ஏதாவது ஒரு வாதம் பண்ணலாம். இதெல்லாம் கமல்ஜி வந்து கேட்பார். இப்போ உனக்கு அதுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தான் எனக்கு கவலையாக இருக்குது. அதே மாதிரி தான் உண்மையாலே நண்பர்களே, எனக்கும் அதுதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா மணி வந்து நல்ல டாஸ்க் ஆடுறாப்புல, இப்போ அவருடைய கேம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் ரவீனா வந்து இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்ததுனால அவர் உண்மையாலே நல்லா ஆடி அவ்வளோ பணம் வாங்கினதும் இப்போ வந்து ரவீனா கொடுத்ததுனால தான் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு பேர் வருது பார்த்தீங்களா. ரவீனா ஏன் கொடுத்தாங்கன்னா, எப்படியாவது அவர் டிக்கெட் டு ஃபினாலே அடித்து அவர் ஜெயிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வாக்குகள் இவருக்கு கம்மியாக இருக்குங்கிற ஒரு நிலையில் கொடுத்துருக்கலாம். எனிவே விஷ்ணு சொன்னது போல் இது மணிக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் தான். ரவீனாவின் என்னது ஒரு அவங்களுக்கு புரியல கேம்.